நீ ஏன் தண்ணியை வச்சு வியாபாரம் பண்ற? நீ எதுக்கே பேசுற? எனக்கு தண்ணி வேணாமா கேட்க மாட்டானா? நான் பெங்களூர் தண்ணி குடுக்கணும், நீ சேலத்துக்கு தண்ணி குடுத்துட்டு போ. நீ 4 கோடிக்கு சாரி 4315 கோடிக்கு வியாபாரம் பண்ணு, நாங்க 40,000 கோடிக்கு பண்ணி போடுவோம். தண்ணிய தனியார் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இது கிளியரா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள். பணக்காரங்களுக்கு மட்டும்தான் தண்ணி கிடைக்கும். ஏன்னா பணக்காரன் தண்ணி அதிகமா யூஸ் பண்ணுவான். ஒரு வீட்டுல 4 குடம் 5 குடம் 10 குடத்துல ஓட்டுறவங்க கஸ்டமரே கிடையாது, பொருட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. நீ லைன்ல நில்லுங்குவான். ஃபர்ஸ்ட் 5 ஸ்டார் ஹோட்டல், பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல், பெரிய பெரிய நிறுவனங்கள் யாரு அதிகமா பில் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு தான் தண்ணி போகும். எவன் அதிகமா தண்ணியை வேஸ்ட் பண்றானோ, எவன் தண்ணியை அதிகமா செலவு பண்றானோ அவனுக்கு தான் தண்ணி கொடுப்பான். சோ இந்த பிரைவேடைசேஷன், இந்த தனியார் தண்ணி ஆக்குறது, இதோட பெரிய முட்டாள்தனம், இதோட பெரிய போர் மக்கள் மேல எதுவுமே கிடையாது. அண்ட் மிஸ்டர் ஜோசப் விஜய் வந்தவுடன் இந்த போர்ல ஈடுபட்டீங்கன்னா உங்க அரசியல் வாழ்க்கைக்கு இதோட பெரிய சாவகேடு எதுவுமே இருக்காது. சோ இது பின்வாங்கிறது தான். பொது அறிவு இருந்ததுன்னா பின்வாங்கிடுவீங்க. இல்ல நாங்க பொது அறிவு இல்ல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பாத்துக்கோங்கன்னா மக்களாச்சு, நாங்காச்சு, நீங்களாச்சு பாத்துக்கலாம்.